வைங்க. அப்ப நீ வச்சுக்காங்க. டைரி ஓம் ஓம் சக்தியே அருவுரு ஒளி வடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடியை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுரு ஒளி வடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருவடியை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுரு ஒளி வடிவ பேராற்றலான ஆன்மீக குமார் அவர்கள் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே நட்சத்திரம் ராஜ்குமார் மல்லிகா அவர்கள் குடும்பமும் தொழிலும் வளரும் பயப்படுகிற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே நட்சத்திரம் தீபிகா அவர்கள் கல்விநிலை உடல்நிலை நலம்பெற ஓம் சக்தியே உடல்நிலை தொழில்நிலை நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் தனலட்சுமி அவர்கள் கல்விநிலை உடல்நிலை தொழில்நிலை நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் உண்மையா அவர்கள் கல்விநிலை உடல்நிலை தொழில்நிலை நலம்பெற ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் சக்தியே அவர்கள் நலம்பெற ஓம் சக்தியே தெரியாது ஓம் ஓம் சக்தியே பரணி நட்சத்திரம் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பரணி நட்சத்திரம் ரவிச்சந்திரன் அவர்கள் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பரணி நட்சத்திரம் ரவிச்சந்திரன் வனிதா அவர்கள் குடும்பமும் தொழிலும் உடலும் பலப்படும் நலம்பெற ஓம் சக்தியே சுபா அனைத்து சக்திகள் வழிபாட்டிற்கு வருகின்ற அனைத்து சக்திகள் தொழிலும் உடல் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனை எடுக்கும் காவல் தெய்வங்களும் துறை தெய்வங்களும் பெருமத தெய்வங்களும் தேவாலயங்களும் சக்தி பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனை எடுக்கும் அனைத்து குடும்பங்களும் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனை எடுக்கும் அனைத்து தொழில்களும் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனை எடுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களும் கல்வி அறிவுற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனை எடுக்கும் அனைத்து கால்நடைகளும் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களும் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் வெங்கடாசலம் அவர்கள் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் வெங்கடாசலம் சரஸ்வதி அவர்கள் குடும்பமும் தொழிலும் உடலும் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் தங்கராஜ் அவர்கள் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஜென்ம நட்சத்திரம் தங்கராஜ் தமிழ் செல்வி அவர்கள் போடுங்க பக்கத்தில் பொண்ணுங்க கலை
மகாராஜா சக்தியை சரத்தைக்காக ஆதியாளுள்ள விரைக்காக சோதியாள் சதுரங்களை அவைக்காக ஆதத்தை கண்ணால் ஆகாது நாசின் அன்னைக்காக ஓதத்தை கண்டறிவை செவியேக்காக இன்னும் செல்வாங்க அவைக்காக பதினாள் நன்னாள் ஆகவே எப்போதும் கண்மைக்காக அதனால் மணிநாள் கண்ணோடு தேவி என்னுடைய கண்பை காட்டே கண்ட கண்ணைக்காக பாமலர் வந்தாய் போற்றிவோம் பாங்குரு ஆனாய் போற்றிவோம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் செம்பொருள் நீயே போற்றிவோம் சக்தியே தாயே போற்றிவோம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம் சமதர்ம விருதே போற்றிவோம் ஓங்கார உருவே போற்றிவோம் முதல்வ குடையாய் போற்றிவோம் நிம்மதி அல்பாய் போற்றிவோம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் அல்லமே ஆனாய் போற்றியோம் அண்டமே விரிந்தாய் போற்றியோம் ஆன்மீக செல்வமே போற்றியோம் அழகாக ஆனாய் போற்றியோம் நீராக நிறைந்தாய் போற்றியோம் நிழலாக தெளிந்தாய் போற்றியோம் ஊராக வளர்ந்தாய் போற்றியோம் நீயே போற்றியோம் காராக வருவாய் போற்றியோம் கல்யாண மனமே போற்றியோம் உடமே முதலே போற்றியோம் முளைச்சுளி விதியே போற்றியோம் வினையே இசையே போற்றியோம் விரைமலர் அணிந்தாய் போற்றியோம் தத்துவ கடந்தாய் போற்றியோம் கடமலை பொருளே போற்றியோம் உத்தமே ஆனாய் போற்றியோம் உயிர்முறை குருவே போற்றியோம் நெஞ்சமே மழவாய் போற்றியோம் நீல தெய்வமே போற்றியோம் துரிய நிலையே போற்றியோம் உள்ளாரிய வைக்கே போற்றியோம் ஆயிரம் திருவாய் போற்றியோம் அல்லவெல்லாம்
அருவான மூலம் போற்றியோம் உருவான மூலம் போற்றியோம் சாணமே உருவாய் போற்றியோம் சரித்திர மழைக்காய் போற்றியோம் சமுதிரை நெருப்பாய் போற்றியோம் சிறத்தை நெருப்பாய் போற்றியோம் கல்லிரண்டு உடையாய் போற்றியோம் என்ன கொஞ்சம் உள்ளது முதுரை கடலாய் போற்றியோம் மணல் கடப்பாய் போற்றியோம் எவ்வளல் உருவே போற்றியோம் உரியன ஆனாய் போற்றியோம் எந்திர திருவே போற்றியோம் மந்திர தாயே போற்றியோம் திருவாய் போற்றியோம் விரைவிலோய் அருவாய் போற்றியோம் மாயவன் தமையே போற்றியோம் சேவன் தாயே போற்றியோம் திருவிழ தாயே போற்றியோம் முருகவன் திருப்பாய் போற்றியோம் மேனினை ஆழ்வாய் போற்றியோம் விளையா திருப்பாய் போற்றியோம் அஞ்சனம் அருவாய் போற்றியோம் ஆவியர் பரதே போற்றியோம் கண்களில் காப்பாய் போற்றியோம் கருங்களில் அருவாய் போற்றியோம் அருளில் செய்வாய் போற்றியோம் கண்களில் ஒருவாய் போற்றியோம் கடலே கருவாய் போற்றியோம் கடலே விளைவாய் போற்றியோம் மக்களை காப்பாய் போற்றியோம் கடனோயை கருவாய் போற்றியோம் எதிசையும் ஆனாய் போற்றியோம் இதமா பிரிவே போற்றியோம் முருகவே ஒளியே போற்றியோம் உள்ளுரை விருதே போற்றியோம் மரபினை தவிப்பாய் போற்றியோம் கணகணிந்த அருவாய் போற்றியோம் நாதமே நலமே போற்றியோம் நல்லவளர் அறவாய் போற்றியோம் ஒற்றுமை சொல்வாய் போற்றியோம் உயர்நிலை தருவாய் போற்றியோம் நித்தமும் காப்பாய் போற்றியோம் நேரமும் ஆழ்வாய் போற்றியோம் பத்திரை வழிதோ போற்றியோம் மரமே மனதே போற்றியோம் விலைய வெள்ளே போற்றியோம் விலைய தாயே போற்றியோம் இளைய அன்னை போற்றியோம் எங்கோர் துணையே போற்றியோம் கருணை மைத்தாய் போற்றியோம் கண்மணி ஆனாய் போற்றியோம் சத்திய கொடையே போற்றியோம் சகல கருவாய் போற்றியோம் தத்துவ சுடனே போற்றியோம் தாய்மையில் பிறக்கமே போற்றியோம் ஓம் ஆராதனையே போற்றியோம்.
கண்ணே கொஞ்சம் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்கின்ற தாரக மந்திரத்தை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட மேல்மருவத்தூர் தலத்தில் வேம்பின் கீழ் தானாய் சுயம்பாய் முளைத்த அன்னை ஆதிபராசக்தியை நினைத்து ஒரு நிமிடம் தியானம் இருக்க வேண்டுகிறோம். ஓம் சக்தி. எல்லாரும் மனதார ஓம் சக்தி பராசக்தி மட்டும் சொல்லுங்க. மனசக்தி சொல்றீங்களா? பராசக்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆன்மீக குருவின் குருபடி வணங்கி அவர் வழி அன்னை ஆதிபராசக்தியை தொழுது அனைவருக்கும் ஓம் சக்தி வணக்கங்கள். இன்று நடைபெற இருக்கின்ற இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருகை என்று இருகரம் கூட்டி வரவேற்கின்றேன். இந்த நல்ல வேளையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று திருப்பூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் பொருளாளரும் எனது ஆரியர் நண்பரும் இந்த மன்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல ஜீவனாகிய அண்ணன் முருகேஸ்வரன் அவர்களை இருகரம் கூட்டி வருக. 9 வாரம் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மணி இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பொதுவாக மாலை போடையில் மாலை போடணுமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் மாலை செஞ்சுட்டு வந்து பஸ் ஏற்றுனா அப்போ அவங்க முடிச்சுட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்கும். அந்த மாதிரி இப்போ 9 வாரம் மிக சிறப்பான முறையிலே அற்புதமான வழிபாடு எல்லாருடைய உடனமான ஒத்துழைப்போடு நடந்துச்சு. ஆக எல்லாருக்கும் மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களுடைய எல்லாருடைய திருப்பாதத்தையும் வணங்குகின்றோம். ஏன்னா இந்த மாதிரி விழா நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஒரு மண்டலத்தில் 4 பேர் 5 பேர் வந்துட்டு இருக்கிற நேரத்துக்கு நம்ம 100 பேர் நீங்க போந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது பராசக்தியோட பூரணமான அருள். அது பராசக்தியோட அருள் இல்லை, அது அவரோட கருணையில நாம் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த 9 வாரமும் மிக சிறப்பான வழிபாடு. அதுல உதவி, அதாவது ஒவ்வொரு வாரமும் அன்னதானத்துக்கு பொறுப்பேற்று உபயதாரராக பொறுப்பேற்ற அனைத்து சக்திகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் போன வாரமே 48ஆம் நாள் நிகழ்ச்சியில சொன்னது லேட் ஆயிடுச்சு. இப்போ அம்மா திருஷ்டி இழிக்கிறோம், அதனால சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம மன்றத்தினுடைய கட்டி சிறப்பா நேரத்தை முதல் வாங்கினதிலிருந்து முடிகிற வரைக்கும் அனைத்து வகையிலும் உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நாம செலவு செஞ்சிட்டோம், ஒரு 2 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அந்த பொறுப்பாளர்கள் சொன்னாங்க, ஒரு புதிய உறுப்பினர்லாம் சேர்க்கலாம். ஒரு உறுப்பினருக்கு முதல்ல 50 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு 100 ரூபா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தாவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 12 மாதத்திற்கு 1200 ரூபா வருதுங்கிறதுனால ஒரே ஆண்டு சந்தாவை ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கலாம்னு சொன்னோம். அதன்படி நிறைய பேர் உறுப்பினராக சேர்த்துருக்கீங்க. முன்னாடி நானும் அவர் பொருளாளருக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கிற போது, சார் இது வரைக்கும் ஒரு ரவி ரவிக்கு தான் கொடுக்கணும் ஒரு 2 லட்சம் ரூபாய். இது வரைக்கும் நம்ம அவர் பணம் கேட்டாரு, நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40,000
40,000 ரூபாய் வசூலாயிடுச்சு. அதனால வந்து இந்த பணத்தை இன்னைக்கு ரவிக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டிருக்கோம். அதனால நம்ம கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு 50,000 ரூபாய் இன்னைக்கு ரவிக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த அவசரத்தில் உங்களோட கன்சல்ட் பண்ணல. ஆனால் இருந்தாலும் ரவிக்கு பணம் 50 ரூபாய் கொடுப்பதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதற்கு பேருதவி செய்த அனைத்து சக்திகளுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா வகையிலும் போன வாரமே சொன்னேன், இந்த மன்றம் நடத்துறதுக்கு சூலூர் இருக்கிறவங்க மட்டுமல்ல, அதாவது பாப்பம்பட்டியில் இருக்கிற நம்ம ராஜேஸ்வரி அக்கா அவங்களோட துணைக்கு ஒரு 5 பேர், அதே மாதிரி நம்ம தேவி எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதை விட என்ன சொன்னாங்கன்னா, மருவத்தூர் போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல டீ சாப்பிட்றோம் நம்ம சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எங்கள் அப்பா வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய எவ்வளோ பெரிய புண்ணியம் அது. அந்த மாதிரி அவங்களுடைய உழைப்பு, அதே மாதிரி நம்ம மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள், நம்ம தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய ஒத்துழைப்போட அந்த மன்றம் சிறப்பாக நடந்துச்சு. ஆகிய எல்லாவையும் உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த விழாவை வந்து வாரந்தோறும் கொடுக்கின்ற எல்லாத்தையும் மகிழ்ச்சிக்கணும், அதாவது அவங்களுக்கு சிறப்பிக்கணும்னு சொன்னேன். அதன்படி அப்படி ஒன்று அப்படியே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு கொடுக்கணும். இந்த தெய்வம் இது போய் இன்னொரு பெரிய மாலை எதுவும் அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால வாரந்தோறும் மனம் போனாமல் கொடுக்கின்ற அவங்களுடைய வாழ்வு சிறப்படைய மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து ஜெயிக்கணும் சென்றிமா அப்படிதான் போய் நின்னோன்னே இருக்கிற படத்துல பெரிய படமா எடுத்துக்கலாம். இந்த பூவரை இவ்வளவு அலங்காரமா இருக்குது. போன வாரம் போய் மாவட்டத்தில் கூப்பிட்டு 10:45 கூப்பிட்டு சொல்றாரு, அண்ணா பொய் சொல்லாம சொல்லுங்கண்ணா, இந்த மாலைக்குள்ள என்னென்ன பண்றீங்க, எத்தனை செலவு பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. நைட் 10:45. அதனால ரவியுடைய தொகையும் நம்ம மேமோட தொகையும் அப்புறம் இவங்களோட தொகையத்தான் நம்ம பூவா அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். போய் எவ்வளவு இந்த வாரமே முடிவு, அடுத்த வாரம் அலங்காரம் பண்ணலாம். அலங்காரம் நல்லா இருக்கா? இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் அலங்காரம் பண்ணது நான் தான். பூ வாங்கி கொடுத்துருவீங்க எல்லாரும். அவங்களுக்கு பண்ற இந்த நேரத்தில் அடியை தெரிவிக்கிறேன். நான் போது சீக்கிரமா ஒளிவடிவாய் இருந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு இருக்கின்ற அந்த மகாசக்தியினுடைய உருவாகி இருக்கின்ற குருவின் திருவிழியை வணங்கி ஒரே நிமிஷத்தில் சொல்லணும்னா என்ன சொல்றோம், லாஸ்ட்டாக முதல் மறுபடியும் புரியும். 2 நிமிஷம் நேரம். இப்படி ஒரு அற்புதமான மன்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்துஇருக்குது. அதனுடைய விளைவு நிலைப்பாடு இங்கே நாம் இந்த அன்னையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆன்மீகம் என்பது மனிதனை மனிதனாக்குவது. இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயம். ஆன்மீகம் தழைத்தால் மட்டும்தான் இந்த உலகம் உய்யும். அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு மன்றம் உருவாக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தர் வரணும். அவங்க ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும், மனசை பக்குவப்படுத்தணும். அதன் மூலமாக பக்கத்தால் இருக்கிற வீடு சரியாக வேண்டும், அந்த வீதி சரியாக வேண்டும், ஊர் சரியாக வேண்டும், மாவட்டம் சரியாக வேண்டும், நாடு சரியாக வேண்டும், இந்த உலகமே உய்ய வேண்டும். அப்படிங்கிறது அம்மா சொன்ன தத்துவம். அதன் அடிப்படையில் தான் இந்த மன்றம் உருவாகிஇருக்குது. இந்த மன்றத்தை உருவாக்குவதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பீர்கள், எத்தனை பேருடைய உழைப்பில்
இந்த மன்றம் உருவாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய பேர். ஒவ்வொரு ஆலயத்திலையுமே ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறோம், அதுக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்போல் வேறு சொத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னொரு முறை இந்த மன்றத்திற்கு ஒரு பொருளாக கொடுக்கலாம், ஒரு செங்கல் கொடுக்கலாம், சிமெண்ட் கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம்னா இனி முடியாது இல்லையா? இது முடிஞ்சு போச்சு. அப்போது கிடைப்பதற்கரிய பேரை கிடைப்பதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற அந்த பராசக்தியினுடைய உருவாகி இருக்கின்ற அருள்திரு அம்மா அவர்களுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த வழிபாடு மீண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பண்பட வேண்டும். அப்படியே நான் சொன்னாப்புல வீடு, வீதி, ஊர், நாடு, உலகம் அதன் அனைத்தும் அன்னை சொன்ன உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார். அதுக்கு இந்த கூட்டு வழிபாடு நம்மளை உயிர்க்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குருவின் பாதங்களுக்கும் பராசக்தி 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 பராசக்தி
சரி இப்ப அம்மா கேட்டு அதை பத்து நிமிஷம் அது வேண்டாம். ஓ பராசக்தி 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 ரெண்டு பராசக்தி 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 இங்க நில்லம்மா, நீ அங்க நில்லு, உள்ளுக்குள் நில்லு, ஓரமா நில்லு. சரி, நீ அங்க சேர்த்து அப்படியே 3 தடவை சுத்துங்க சாமி பார்த்து திருப்பி ஒரு சுத்து அவங்க இப்படி போய் நீ வா. நீ அப்படி போ நீ வா, இது வா. இல்லைண்ணா இல்லை நீ இந்த பொண்ணு அப்படி வரணும் சரி அப்படி போ. போய் வா, போய் வா, உள்ள போய் வா. முடியாது மீண்டும் ஒரு கால் 3 அளமா 3 இடமா 3 காட்டு வாங்கிட்டு வாரமா ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி விளக்கமா போய் விளக்கமா விளக்கம்மா சுத்தி ஓம் சக்தி மேலே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மா பாரு பராசக்தி சுத்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி இப்படி போகல கிளை இருக்கு பராசக்தி நீங்க அதுக்கு பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அக்கா இருங்க அவங்க வந்து பராசக்தி ஓம் சக்தி 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 அப்படியே அங்க பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி
பூசணிக்காய் கொடுங்க. ஓம் சக்தி 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 எலுமிச்சை மூஞ்சி போடுங்க. நீங்க எல்லாரும் மூஞ்சி கழிக்கணும். யாரெல்லாம் திசை கழிச்சீங்கன்னா அவங்க மூஞ்சி கழிக்கு. ஒரு மட்டும் திசை கழிக்கணும். Om Shakti,
கூடாது. கை சேர்த்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 விலை கொடு. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி இல்ல உங்களுக்கு வெளிய வருவாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் இங்க வாங்க, இங்க நில்லுங்க. கண்ணே உபயோகாரு கொஞ்சம் வாங்க சாமி, டைம் ஆயிட்டு இருக்குது. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. குருபடி சரணம், திருவடி சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். உலக மக்கள் நலம் பெற ஓம் சக்தி ஓம். உலக மக்கள் நலம் பெற ஓம் சக்தி ஓம். நீ வேண்டும் அம்மா, உன் அருள் வேண்டும் அம்மா. நீ வேண்டும் அம்மா, உன் அருள் வேண்டும் அம்மா. அம்மா தாயே அருள் புரிவாயே. அம்மா தாயே அருள் புரிவாயே. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. குருவே சரணம். குருவே சரணம். இங்க இருக்கு. இப்ப இருக்கு.